வணக்கம்ப்பா. இப்போ சிறு குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்க, டயாப்பர் வச்சு விட்டுறாங்க. டயாப்பர் வச்சா உடனே கலட்டுறாங்க. சின்ன பசங்க அடிக்கடி யூரின் போகுங்க, மலமும் போகும். அவங்க வாட்டில் வச்சு போட்டு பெரியவங்க கண்டுக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 2ஓ 3ஓ மாற்றுறாங்கன்னு கூட வைங்க. அப்போ அதில் இருக்க அந்த சிறுநீர் மலமெல்லாம் குழந்தைகளுக்கு ஆசன வாயு சிறுநீர் போகிற அந்த துவாரம் எல்லாத்துலேயும் அந்த கிருமி தானே இருக்க அந்த கிருமியெல்லாம் அதில் போய் சில இன்ஃபெக்ஷன்களை ஏற்படுத்துறதுனால அதுகளுக்கு பல பிரச்சனை வருது. பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன பிள்ளையிலே அதுகளுக்கு நோயாளியை நம்ம ஆக்குறோம். அதனால் அந்த காலத்தில் நம்ம துணிகளை நிறைய வீட்டுகளில் விட்டால் துணிகளை துவைச்சி வெயிலில் காய போட்டு மடித்து வச்சுக்குவோம். அப்பப்போ இந்த கோமணம் மாதிரி கட்டி விட்டு அப்பப்போ நனைஞ்சு போச்சுன்னா தெரியும். நம்ம எடுத்து கொண்டு போய் அலசி போட்டுருவோம். தூக்கி கூட எரிஞ்சிருவோம். வெளியே போனாலாம் தூக்கி எரிஞ்சிருவோம். வீட்டுக்குள்ளே இருந்தால் எடுத்து அலசி போடுவோம். இதுதான் நடக்கும். இதுதான் நல்லது, சுகாதாரமும் கூட. உடனே எடுத்து அலசி வெயிலில் காய போட்டுருவோம். சுடு தண்ணியில் கூட, வெயில் இல்லாட்டி கூட சுடு தண்ணிகளில் முக்கி அலசி போட்டுருவோம். அப்படி செய்யாமல் இப்போ டயாப்பர்னு வச்சுக்கிட்டு குழந்தைகளையும் இம்சப்படுத்துகிறீங்க. வேண்டவே வேண்டாம் டயாப்பர். குழந்தைகளுக்கு நீங்கள் ராத்திரியில் படுக்கும் போது கூட தாய்மார்கள் நிம்மதியாக படுக்கணும்ட்டு டயாப்பரை வச்சு விட்டு படுத்துடுறாங்க. அப்படி செய்யவே செய்யாதீங்க. கூட ஒரு தடவை 2 தடவை எழுந்திரிச்சு அதுங்களுக்கு துணி மாற்றி விடலாம். அப்படி செய்யுங்கப்பா. இன்னும் டயாப்பர் யூஸ் பண்ணாதீங்க.